வணக்கம். நான் பெய்லஸ் கான்லி. வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கல்கள், உறவினர் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்னோட இணைந்ததற்கு நன்றி. நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள நுழைவதற்கு முன்பாக ஒரு கணம் ஒதுக்கி உங்களை உற்சாகப்படுத்த விருப்பப்படுகிறேன். இயேசு இப்படி சொல்லியிருந்தார், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதென்று. யோவான் சுவிசேஷத்தில் அவர் இப்படி சொன்னார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சங்கீதம் 107:20 இப்படி சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவிசாய்க்கும் போது அதற்கான வல்லமை அதுல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை எடுத்துக்கோங்க, அதை திறந்து என் கூடவே அதை வாசிங்க. நாம எல்லாரும் இணைந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது உங்க விடுதலையையும் சுதந்திரத்தையும் குணமாக்குதலையும் மீட்பையும் கொண்டு வரும் அந்த வல்லமை அதுல இருக்கு. ஏன்னா அவருடைய வார்த்தை இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அதை விசுவாசிப்பவர்களின் இருதயங்கள்ல அது விசுவாசத்தை உண்டாக்குகிறது. நாம் அதை விசுவாசித்து அதற்கு பதிலும் அளித்து அதன்படி செயல்படும் போது காரியங்கள் நடைபெறுகிறது. வேதம் இப்படி சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது என்று. நாம இப்போ பிலிப்பியர் புத்தகத்தை மையமாக கொண்ட ஒரு தொடர்ல தேவனுடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். பவுல் ரோம்ல கைதியா இருந்தபோது இந்த கடிதத்தை எழுதினாரு. அவர் உண்மையிலே சங்கிலிகளால கட்டப்பட்டு ஒரு ரோமானிய காவலரோட இணைக்கப்பட்டும் இருந்தாரு. ஆனாலும் அவரை சந்திக்க அனுமதிக்கப்பட்ட நண்பர்கள் அவருக்கு இருந்தாங்க. இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக இருக்கும் பிலிப்பியர் போன்ற புத்தகங்களை அவர் வாய்மொழியாக சொன்னாரு. அது பிலிப்பு சபைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. பல நன்மையான காரியங்கள் நடந்தது. சிறைச்சாலையில அவர் கட்டப்பட்டு இருந்த அந்த இடத்துல கூட முழு பிரெட்டோரியன் காவலர் படையினரும் கிறிஸ்துவின் நற்செய்தியை கேட்க வந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அவர்கள் ரோமின் மிகச்சிறந்த உயரடுக்கு துருப்புகளாக திகழ்ந்தாங்க. இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்க மிகுந்த வல்லமை படைத்தவர்களாக இருந்தாங்க நண்பர்களே. ஆமா, இராணுவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்க மிகுந்த வல்லமை வாய்ந்தவங்களா இருந்தாங்க. இப்ப அவர்கள் எல்லாரும் சுவிசேஷத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பவுல் சிலர் நான் விலங்கிடப்பட்டிருப்பதைக் கண்டும் நான் பயப்படவில்லை என்பதையும், நான் சோர்ந்து போகவில்லை என்பதையும், நான் இருக்கும் இந்த சூழ்நிலையிலிருந்தே நற்செய்தி பரவுவதற்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறேன் என்பதையும் கண்டு நற்செய்தியை பிரசங்கிக்க துணிவு பெற்றிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சிலர் தேவன் மீதும் மக்கள் மீதும் கொண்ட அன்பினால சரியான நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறார்கள் என்றும், ஆனால் வேறு சிலர் சுயநல நோக்கத்தோடு பிரசங்கிக்கிறார்கள் என்றும் அவர் பகிர்ந்து கொண்டார். பவுல் சொன்னாரு, அவர்கள் எனக்கு இன்னும் அதிக வேதனையையும் என் துன்பங்களையும் அதிகமாக்கவே விரும்புகிறார்கள். ஆனா கேளுங்க, கிறிஸ்து சரியான நோக்கத்தோடு பிரசங்கிக்கப்பட்டாலும் சரி, தவறான நோக்கத்தோடு பிரசங்கிக்கப்பட்டாலும் சரி, கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்பதற்காகவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மை என்னன்னா, தேவன் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். நன்மையான காரியங்களை செய்யும் போது கேளுங்கள், ஒருவர் சரியான இருதயத்தோடு எளிய ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கித்து மக்கள் ரட்சிக்கப்பட்டாலும் கூட அது அந்த ஊழியருக்கு தேவன் அளிக்கும் அங்கீகாரம் முத்திரை கிடையாது. அது அவருடைய வார்த்தைக்கு அவர் கொடுக்கும் அங்கீகாரம் முத்திரை. அவர் தமது வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அதை கண்காணிக்கிறார். ஒருத்தர் தவறான நோக்கத்தோடு ஒருவேளை புகழ் பெற வேண்டும் என்றோ அல்லது காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றோ இது போல சுயநல நோக்கத்தோடு பிரசங்கித்தாலும், அவர் வேதத்திற்கு இசைவான நற்செய்தியை பிரசங்கிக்கும் போது ஒருவர் அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்னா, ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் என்பதோ பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் கனி உண்டாயிற்று என்பதோ அந்த ஊழியருக்கு தேவன் அளிக்கும் அங்கீகாரம் முத்திரை கிடையாது. மாறாக அது அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு அவர் கொடுக்கும் அங்கீகாரம் முத்திரை. ஏன்னா அவருடைய வார்த்தை சத்தியம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, தான் சந்தோஷமா இருக்க போவதாக பவுல் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாரு. நண்பர்களே, நம்ம முதல் அதிகாரத்திற்கு வரும்போது அவரு உண்மையிலே சில அற்புதமான காரியங்களை சொல்றாரு. அதாவது 19வது வசனத்துல அவர் இப்படி சொன்னாரு, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்றார். இது என் விடுதலையாகவே அமையும். இது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு. கவனிங்களேன், உண்மை என்னன்னா, அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமா, உண்மையிலே அந்த வசனத்தை கவனமா கேளுங்க. சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறதை பத்தி தான் பேசுறாரு. இது ERV மொழிபெயர்ப்புல இருந்து எடுக்கப்பட்டது. அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் இப்ப சொல்றேன், கவனிங்க. ஏனெனில் உங்கள் ஜெபங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்கு அளிக்கும் உதவியும் இணைந்து இந்த துன்பம் இறுதியில் என் விடுதலைக்கே வழிவகுக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். அது எவ்வளவு அற்புதமான விஷயம்.
அவர்கள் ஜெபித்தால் பரிசுத்த ஆவியின் மூலம் தேவையானத தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறாருன்னு பவுல் விசுவாசிக்கிறாரு. பவுல் இப்படி சொன்னாரு. கவனிங்க, நான் விடுவிக்கப்படுவேன். இந்த குறிப்பிட்ட சிறை இருப்பிலிருந்து நான் விடுதலை பெறுவேன். மொஃபாட்ஸ் மொழிபெயர்ப்பு இத இப்படி சொல்லுது நண்பர்களே. இது எனது விடுதலையில் போய் முடியும் என்று. உங்கள் ஜெபங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவி தரும் உதவியின் மூலமாகவும் தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவதை பற்றி அவர் மிக தெளிவாக பேசுறார். அதாவது தான் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுறத பத்தி. நண்பரே, நாம ஜெபிக்கும் போது நமக்கு உதவும், நம்மை விடுவிக்கவும், நம்மை குணமாக்கவும் தேவன் பரிசுத்த ஆவியின் உதவியை நமக்கு அனுப்புகிறார். சரியா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பவுல் இங்க ஜெபம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்படும் வார்த்தையானது மிகச்சிறப்பான குறிப்பிட்ட வகையிலான ஜெபத்தை குறிக்கிறதாக இருக்கு. அவர் எப்படி சொல்றாரு பாருங்கள். நான் விடுவிக்கப்படுவேன் என்பது எனக்கு தெரியும். நான் விடுதலை பெறுவேன். உங்கள் ஜெபங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவி கொடுக்கும் உதவியின் மூலமாகவும், அதாவது பரிசுத்த ஆவி கொண்டு வரும் இந்த துணையின் மூலமாகவும் நான் விடுதலை கண்டடைவேன். மீண்டும் சொல்கிறேன், இங்கே ஜெபம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை மிகவும் தனித்துவமானது. அது குறித்த 4 குறிப்புகள். முதலாவது, புதிய ஏற்பாடு முழுவதிலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஜெபம் என்பது எப்போதும் தேவனை நோக்கியே ஜெபிக்கப்படுவதாக இருக்குது. இப்போ நீங்க அது என்ன பெரிய விஷயம், எல்லா ஜெபங்களும் தேவனை நோக்கி அல்லவா ஜெபிக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். ஆமா, அது உண்மைதான். ஆனா எதிராளிக்கு எதிராக கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்துவது என்ற ஒரு காரியமும் உண்டு. யாக்கோபு புத்தகத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மார்க் 16ஆம் அதிகாரத்துல இயேசு எப்படி சொன்னாரு? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்கள் பிசாசுகளை துரத்தி விடுவார்கள். சுவிசேஷங்களை இயேசு தம்முடைய சீஷர்களிடம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னாரு. சுவிசேஷங்களை இத்தகைய நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியும். இயேசு 12 சீடர்களை அனுப்பினாரு, 70 சீடர்களையும் அனுப்பினாரு. அவர்கள் திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் குறி சொல்லும் அந்த பெண்ணை விட்டு பிசாசை அப்போஸ்தலனாகிய பவுல் துரத்திவிட்ட நிகழ்வை நம்மளால பார்க்க முடியும். விசுவாசிகளாகிய நமக்கு எதிராளிகளின் வல்லமையின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அது இப்படி சொல்லுது. கவனிங்க, நாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறவர்கள் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராடுகிறோம். எனவே வேதத்தின்படி எதிராளியின் செயல்களின் மீது நாம் அதிகாரம் செலுத்தும் ஒரு இடமும் இருக்கிறது. ஆனா கவனிங்க, அது தேவனிடம் பேசுவதற்கு சமமானது கிடையாது. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. குறிப்பிட்ட சில சூழ்நிலைகள்ல நாம எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பா இயேசுவின் நாமத்தினால நாம பிசாசை எதிர்த்து நிற்கும் போது அவன் பின்வாங்கி ஓடி போவான். இயேசுவின் நாமத்தினால நம்ம பிசாசுகளை துரத்த முடியும். ஆனா இந்த ஜெபம் அதை பற்றியது கிடையாது. சிலரை பொறுத்தவரை அவர்கள் செய்ய விரும்புவது அது ஒன்றை மட்டுமே. அவர்கள் பிசாசின் வல்லமைகளை கட்டி போட விரும்புறாங்க. அவர்களை பொறுத்தவரை அதுவே ஜெபம். ஆனா அதுல தேவனோட பேசுவதை விட பிசாசை பற்றிய அதிகம் பேசப்படுது. எனவே அந்த செயலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் இந்த ஜெபம் அதை பற்றியது கிடையாது. பவுல் இப்படி சொன்னாரு, உங்கள் ஜெபங்களின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியின் மூலமாகவும் நான் விடுவிக்கப்படுவேன், நான் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வேன், நான் மீட்கப்படுவேன். எனவே முதலாவதாக இந்த குறிப்பிட்ட வகையான ஜெபம் எப்போதும் தேவனை நோக்கியே செலுத்தப்படுகிறது. இரண்டாவதாக இது எப்போதும் அவசரமான, வலிமையான மற்றும் மனப்பூர்வமான ஜெபத்தை தான் குறிக்கிறது. இதுல எந்த விதமான மெத்தனமோ அல்லது அக்கறையின்மையோ கிடையாது. யாக்கோபு 5:16 இது பலனுள்ள ஊக்கமான ஜெபம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆமா நண்பர்களே, இது அவசரமான, வலிமையான மற்றும் மனப்பூர்வமான ஜெபமாக திகழ்கிறது. ஒரு தீவிரமான ஜெபம். மூன்றாவதாக இது சத்தமிட்டு எழுப்பப்படும் ஒரு விண்ணப்பம். உண்மையிலே இது சத்தமாக உச்சரித்தல் என்று பொருள்படும் ஒரு வார்த்தையிலிருந்து வந்ததாகும். இது ஒரு மௌன ஜெபம் கிடையாது. இது தேவனை நோக்கி சத்தமாக பேசப்படும் ஒரு ஜெபமாகும். ஆமா, சொல்லப்போனா இது ஒருவேளை யாருக்காவது உதவியாக இருக்கலாம்னா, சில கூட்டங்கள்ல கலந்து கொண்ட போது யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு மௌன விண்ணப்பம் இருக்குன்னு சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல மௌன ஜெப விண்ணப்பங்கள் பற்றிய கருத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நாம எதற்காக ஜெபிக்கிறோம் என்பது எனக்கு தெரியாவிட்டால் அந்த ஜெபத்தில் என்னால் உங்களோடு இணைந்து ஜெபிக்க முடியாது. உங்க உள்ளூர் வங்கிக்கு போய் பாருங்க. ஒருவேளை நீங்க பணம் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னே வச்சுக்கலாம். அப்போ வங்கியில இருக்கிற கேஷியர் எனக்கு ஒரு மௌன விண்ணப்பம் இருக்குன்னு மட்டும் சொன்னா என்ன நடக்கும்? உங்க காரியம் அங்க ஒருபோதும் நடக்காது. இந்த ஜெபம் சத்தமா உச்சரிப்பதை தான் குறிக்குது. நான்காவதா இந்த குறிப்பிட்ட வகையான ஜெபம் ஒரு குறிப்பிட்ட தேவையான இலக்க கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தேவை நம்மை நெருங்கி வரும்போது அதற்காக ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதுவாகும். இந்த ஜெபம் மிகவும் துல்லியமான இலக்க கொண்டது.
இது பவுலின் விடுதலைக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபமாகும். அதற்காகவே பிரத்யேகமாக செய்யப்பட்ட ஒரு ஜெபம். அத்தகைய ஜெபத்திற்கு பதிலாக தேவன் பரிசுத்த ஆவியின் உதவியை அனுப்பி அருளுகிறார். ஆமா நண்பர்களே, உண்மையிலே பவுல் இதை பற்றி மிகவும் உறுதியாக இருந்தார். அவர் இது எனது விடுதலைக்கே ஏதுவாக அமையும் என்று நான் அறிவேன். இது நான் சுதந்திரத்தையோ அல்லது விடுதலையையோ அடைவதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னார். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். நீங்க இன்னும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட தேவையை எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு மாற்றம் நிகழ வேண்டிய சூழலை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பவுல் இது எனது விடுதலைக்கே ஏதுவாக அமையும் என்று சொன்னார். உண்மையிலே அந்த வார்த்தையை தனக்குள் ஒரு சுவாரஸ்யமான பொருளை கொண்டிருக்கு. கிரேக்க மொழியில் அதற்கு நேரடி பொருள் கப்பலிலிருந்து இறங்குதல். அதாவது ஒரு கப்பல் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்ததோ அதிலிருந்து பயணிகள் இறங்குவதையோ அல்லது சரக்குகள் இறக்கப்படுவதையோ குறிக்கும் ஒரு சொல் அது. பவுல் இப்படி சொன்னாரு, கவனிங்க, இது என் விடுதலைக்கு ஏதுவாக அமையப் போகிறது. அடிவானத்தில் என் கப்பல் வருவதை நான் பார்க்கிறேன். அது வந்து சேரும். அதிலிருந்து என் விடுதலை இறங்கி வரும். இந்த காரியம் நிச்சயமாகவே நடக்கும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நிறைவேற்ற உங்களுக்கு ஆவியானவரின் ஒத்தாசை தேவைப்படலாம். ஆமா நண்பர்களே, பரலோகத்தின் பரந்த பொக்கிஷங்கள்ல இருந்து ஏதேனும் ஒரு நன்மையான காரியங்கள் உங்க சூழ்நிலைக்குள் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்யுமாறு நீங்க எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சிறை இருப்புல இருந்து நீங்க விடுதலை பெற வேண்டி இருக்கலாம் அப்படின்னா இதை கவனிங்க. இயேசுவின் நாமத்தினால தேவனை நோக்கி ஏறெடுக்கப்படும் குறிப்பான அவசரமான சத்தமிட்டு செய்யப்படும் ஜெபங்களுக்கு பதிலாக தேவன் தம்முடைய ஆவியானவரை அனுப்பி வைப்பார். ஆமா, தமது ஆவியானவரை. பவுல் ஜெபித்துக் கொண்டே இப்படி சொன்னாரு, கவனிங்க, உங்கள் ஜெபத்தின் மூலமாகவும் இயேசுவின் ஆவியானவர் எனக்கு அளிக்கும் ஒத்தாசையின் மூலமாகவும் நான் விடுவிக்கப்படுவேன் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் என்று. பின்னர் 20ஆம் வசனத்தில் அவர் இப்படி சொன்னார், என் ஆவலான எதிர்பார்ப்பின்படியே ஆக. இதில் பவுலுக்கும் ஒரு பங்கு உண்டு. அவர் இப்படி சொல்லல, நான் உங்கள் ஜெபங்களை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். எனக்கு தேவையானவற்றை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நான் அறிவேன். அவர் எனக்கு உதவி செய்வார் என்றும் எனக்கு தேவையானவற்றை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் அனுப்பி வைப்பார் என்றும் நான் உறுதியாக நம்புகிறேன். மாறாக பவுல் இப்படி சொன்னார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நான் தொடர்கிறேன். இந்த வசனத்தை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் விளக்கமா சொல்ல போறேன். ஆனா இங்க பவுல் இப்படி சொன்னார், என் விடுதலைக்காக நீங்கள் குறிப்பிட்ட ஜெபங்களை செய்து வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இதுல பரிசுத்த ஆவியானவர் செயல்பட போகிறார் என்று கூட எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதுல ஒரு தீவிரமான எதிர்பார்ப்பு இருக்கு. எனவே இதுல எனக்கு ஒரு பங்கு உண்டு, நானும் விசுவாசிக்கிறேன். சரியா? உண்மையிலே பவுல் அங்க பயன்படுத்திய அந்த தீவிரமான எதிர்பார்ப்புங்கிற சொற்றொடர் கிரேக்க மொழியில பல சொற்கள் ஒன்றிலிருந்து உருவான ஒரு கூட்டுச்சொல். அதன் நேரடி அர்த்தம் என்னன்னா, தலையை நிமிர்த்தி கழுத்தை திருப்பி பார்ப்பதாகும். தீவிரத்தோடு காத்திருத்தல், மிக கூர்மையான இடைவிடாத எதிர்பார்ப்பை கொண்டிருத்தல் என்பதாகும். அதாவது தலை நிமிர்ந்திருக்கு, கழுத்து திரும்பி இருக்கு, நீங்க மிக கூர்மையா உற்று நோக்கி கொண்டிருக்கிறீர்கள். அந்த சொல்லின் பொருள் அதுதான் நண்பர்களே. இதில் எந்த விதமான தயக்கமோ தெளிவற்ற தன்மையோ இல்ல. பவுல் சரி, ஏதோ ஒன்று நடக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். எனக்கு தெரியவில்லை, ஆனா தேவன் இங்க ஏதோ ஒன்றை செய்வார் என்று நான் அதிகமாக நம்புகிறேன் என்று சாதாரணமாக சொல்லல. கவனிங்க, தேவன் இங்க ஏதோ ஒன்றை செய்வார்னு நான் அதிகமா நம்புறேன்னு சாதாரணமா சொல்லல. இல்ல, அங்க ஒரு குறிப்பிட்ட தீவிரமான கூர்மையான இடைவிடாத எதிர்பார்ப்பு ஒண்ணு இருந்துச்சு. தேவனுடைய விடுதலையாகிய கப்பல் உள்ள வரும் நண்பர்களே. சரியா? அதாவது தேவனுடைய விடுதலையாகிய கப்பல் உள்ளே வரும் என்றும் அந்த கப்பலிலிருந்து தன் விடுதலை இறங்கி வந்து தன்னை சிறையிலிருந்து வெளியே கொண்டு செல்லும் என்றும் பவுல் தீவிரமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். அதைத்தான் அவர் மிக தீவிரமாக எதிர்பார்த்தார். இப்ப அவரு எவ்விதத்திலும் நான் வெட்கப்பட போவதில்லை என்று சொன்னார். அந்த வசனத்தை தொடர்ந்து பார்க்கலாம். 20ஆம் வசனத்துல இப்படி நாம வாசிக்கிறோம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல் எப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நன்மைக்கும் தக்கதாய் அப்படி முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமா நண்பர்களே, இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பவுல் இப்படி சொல்றாரு, சூழ்நிலைகள் எப்படி தோன்றினாலும் சரி, எத்தகைய இக்கட்டுகள் வந்தாலும் சரி, தேவன் செயல்படுவார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த சிறைச்சாலையிலே தங்கிவிடப் போவதில்லை. என் காலம் வருவதற்கு முன்பாக நான் மரித்து போக போவதும் இல்லை. உங்களில் சிலர் உங்க எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் மிக எளிதாக கைவிட்டுட்டீங்க. இப்போ உங்க தலையை நிமிர்த்தி உங்க பதிலுக்காக காத்திருக்க தொடங்கி தேவன் செயல்படுவார் என்று எதிர்பார்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பவுல் நான் எவ்விதத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னார். அவர் நான் வாழ்ந்து என் வாழ்வின் மூலம் இயேசுவை மகிமைப்படுத்த எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறேனோ அதை போலவே நான் மரித்து
என் மரணத்தின் மூலமும் இயேசுவை மகிமைப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறேன்னாரு. பவுலின் வாழ்க்கை ஒரு வில்ல போல அமைந்திருக்கிறது. மற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையை பார்த்தபோது அந்த வாழ்க்கை அவர்களுக்கு இயேசுவை பெரிதுபடுத்தி காட்டும் ஒரு கருவியா திகழுது. அது அவர்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவதா காட்டுது. அது இயேசுவை மிக உயர்ந்தவரா பெரியவரா காட்டியது. மக்கள் உங்க வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் பார்க்கும்போது கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அவர் ஒரு மகத்தான பெரிய தேவனாக தோன்ற வேண்டும். உண்மையிலே அவர் அப்படித்தான் இருக்கிறாரு. அவர் எல் ஷடாய், அதாவது தேவைக்கும் மேலாக போதுமானவர், சகலமும் நிறைந்த பரிபூரணத்தின் தேவன். நம்முடைய நம்பிக்கை மூலமாகவும் நாம் வாழும் முறை மூலமாகவும் நாம் துதிக்கும் விதம் மூலமாகவும் கடினமான காலங்களில் நாம் கடைபிடிக்கும் மனப்பான்மைகள் மூலமாகவும் மக்கள் நம்மை பார்க்கும்போது கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்பதே என் ஜெபமாகும். இவர் தேவன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார். இவள் தேவன் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று நினைக்க வேண்டும். ஆனா அதே வேளையில நீங்க இந்த உலகத்தை விட்டு புறப்பட எந்நேரமும் ஆயத்தமா இருக்கணும். நானும் கூட அப்படித்தான் ஆயத்தமா இருக்கணும். உங்க ஓட்டம் முடிவடைந்திருந்தா அல்லது என் ஓட்டம் முடிவடைந்திருந்தா அதுல எனக்கு எந்தவித சிக்கலும் இருக்காது. இவ்வுலக வாழ்வை விட்டு பிரிந்து செல்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்ல. இவ்வுலகில் கர்த்தர் எனக்கு நியமித்திருந்த பணிகளை நான் முழுமையா முடித்து என் ஓட்டத்தை நிறைவு செய்திருந்தா மகிழ்ச்சியோட இந்த உலகத்தை விட்டு புறப்பட நான் ஆயத்தமா இருக்கிறேன். இதத்தான் பவுல் இப்படி சொல்றாரு. நான் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாலும் சரி, அல்லது என் மரணத்தின் மூலம் அவரை மகிமைப்படுத்தினாலும் சரி, நான் எதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனா நம்ம தொடர்ந்து வாசிக்கல அவருடைய ஓட்டம் இன்னும் முடிவடையலைங்கிறதையும், தேவன் அவரை விடுவிப்பாருங்கிறதுல அவர் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறாருங்கிறதையும் நாம தெரிந்து கொள்ள முடியும். இதனால தான் அவரு நான் வாழ்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், அதே வேளையில என் ஓட்டம் முடிவடைந்திருந்தால் மரணத்திலும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லியிருந்தாரு. சரியா? 21ஆம் வசனத்துல அவர் இப்படி குறிப்பிட்டு இருக்கிறாரு. ஏனெனில் என்னை பொறுத்தவரை கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்றார். வாழ்வது என்பது கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வதாகும். வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்காக பணிபுரிவதாகும். வாழ்வது என்பது கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து கனி கொடுப்பதோ அவருடைய ஜீவனில் பங்கு பெறுவதும் ஆகும். ஆனா மரிப்பதோ அதுவே உண்மையான ஆதாயம். நான் இப்போ 22வது வசனத்தை தாண்டி செல்ல போகிறேன். நான் மீண்டும் திரும்பி வந்து பின்னர் அதை விரிவா பார்க்கலான் இருக்கேன். ஆனா NKJV மொழிபெயர்ப்பின் 23ஆம் வசனத்துல அவர் இந்த வசனத்தின் இறுதியில பின்வருமாறு சொல்கிறார். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அது நல்லது என்பதால் அல்ல, அது மிகவும் மேலானது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் புறப்பட்டு போவதுதான் எனக்கு சிறந்தது. மீண்டும் பவுல் இங்க ஒரு அழகான உருவக மொழியை பயன்படுத்துறாரு. கிரேக்க மொழியில புறப்படுதல் என்ற சொல் நேரடி பொருளில் ஒருவர் தன் கூடாரத்தின் முளைகளை பிடுங்கி கூடாரத்தை சுருட்டி தன் முகாமை இடமாற்றம் செய்வதை குறிக்க பயன்படுத்தப்படுது. இது நங்கூரத்தை தூக்கி கப்பலை செலுத்துவதையும் குறிக்க பயன்படுத்தப்படுது. பவுல் இப்படி சொல்றாரு. பாருங்கள், எனக்கு புறப்பட்டு செல்ல வாஞ்சையா இருக்கிறது. நான் உண்மையிலேயே கர்த்தரோடு இருக்க விரும்புகிறேன். நான் நங்கூரத்தை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பயணம் போக விரும்புகிறேன். கவனிங்க, பவுல் மரணத்தை, ஒருவரின் பிரசன்னம் முற்றிலுமாக அழிந்து போவதாக கருதவில்லை. மாறாக இருப்பிடம் மாறுவதை பற்றியதாகவே பேசுகிறார். நான் என் முகாமை பிரித்து இவ்வுலகிலிருந்து பரலோகத்திற்கு என் முகாமை மாற்றப் போகிறேன். இவ்வுலக வாழ்வு என்னும் நங்கூரத்தை நான் உயர்த்தி பரலோகம் என்னும் வேறொரு இலக்கை நோக்கி பயனடையப் போகிறேன். புறப்பட்டு கிறிஸ்துவுடனே இருப்பது சிறந்தது என்பதால் அல்ல, அது மிகவும் மேலானது. கர்த்தருக்குள் மரிக்கும் நபர் மிகவும் மேலான நிலையில் இருக்கிறார். அவர்கள் ஆதாயத்தை பெற்றுள்ளனர். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சமயத்தில் தன் கணவரை அப்போதுதான் இழந்திருந்த ஒரு பெண்ணிடம் நான் பேசினேன். தங்கள் கணவரை அப்போதுதான் இழந்திருந்த 2 பெண்களிடம் நான் பேசினேன். நான் வெளியே நின்று மக்களை வரவேற்றுக் கொண்டிருந்தேன். ஆராதனை முடிஞ்சது. ஒரு பெண் என்கிட்ட வந்தாங்க. இந்த இழப்பினால ஏற்பட்ட வேதனையும் துயரமும் மிக தெளிவானது. அதை மறுக்க முடியாது. என் இதயம் அவங்களுக்காக மிகவும் உருகிச்சு. அவங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் இருக்கும். இப்ப பல ஆண்டுகளாக தங்கள் வாழ்வின் துணையாக இருந்தவர் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார். அங்க ஏற்பட்டிருக்கும் வெற்றிடம் மறுக்க முடியாத ஒன்று. அவர்களை நினைத்து ஏங்காமல் இருப்பது பைத்தியக்காரத்தனம். துயரம் கொள்ளாமல் இருப்பது இயல்புக்கு மாறானது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தருக்குள் மரித்தவர்களுக்காக நாம துக்கம் கொள்ளக்கூடாது. அவர்கள் இப்போது மிகச்சிறந்த நிலையில இருக்கிறாங்க. நாம சிந்தும் கண்ணீரில் பெரும்பகுதி நமக்காகவே சிந்தப்படுகிறது. அது நம்ம குழந்தைகளுக்காக சிந்தப்படுது. அந்த நபரால நமக்கு கிடைத்த ஆதரவு, நட்பு, தோழமை, அன்பு மற்றும் உறவு ஆகியவற்றை இழக்கும்போது மற்றவர்களுக்காகவே அந்த கண்ணீர் சிந்தப்படுகிறது. ஆனா அவர்களுக்காக நம்ம கண்ணீர் சிந்துறதில்ல. கவனிங்க, அந்த நபரால் நமக்கு கிடைத்த ஆதரவு, நட்பு, தோழமை, அன்பு மற்றும் உறவு, இது எல்லாற்றுக்கும் இழக்கப் போகும் மற்றவர்களுக்காகவே அந்த கண்ணீர் சிந்தப்படுது. கவனிங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு தடவை என் நண்பர்கள் சிலர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு வந்துச்சு. அவங்க போரா போரா தீவுல விடுமுறையை கழித்து கொண்டு இருந்தாங்க. போரா போராங்கிறது பாலிசீனிய தீவுகள் கூட்டத்திலேயே மிகச்சிறந்த ஒரு சொர்க்க பூமின்னு கருதப்படுது. இது தென் கடல்களின் சொர்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது பார்க்கறதுக்கு மிகவும் பிரம்மாண்டமா அழகா இருக்கும். சரியா? சரி. அந்த அஞ்சல் அட்டை எனக்கு கிடைச்சது. அதுல
அவங்க போரா போரா தீவுல விடுமுறையை கழிப்பதாக குறிப்பிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இதோ நான் என் ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கேன். அந்த அஞ்சல் அட்டை என் கையில இருக்கு. அந்த அழகான அஞ்சல் அட்டையிலிருந்து என் பார்வைய உயர்த்தி நான் பார்க்கிறேன். அவங்க எங்க இருக்கிறாங்கங்கிறத உணர்ந்ததும், என் அலுவலக ஜன்னல் வழியா வெளிய எட்டி பார்க்கிறேன். அங்க தொலைபேசி கம்பங்கள் எனக்கு அங்க தெரியுது. வாகன போக்குவரத்து நெரிசல் தெரியுது. என் மேஜையின் மீது நான் குனிந்து பார்க்கிறேன். அங்க நான் படித்து முடிக்க வேண்டிய காகிதங்கள் குவியல் ஒன்று இருக்கும். உண்மையிலே நான் படிக்கவே விரும்பாத காகிதங்கள் அது. ஆனா போராபரா தீவுல இருக்கும். அந்த பாவப்பட்ட மனிதர்கள பற்றிய சிந்தனையிலிருந்து என்னால வெளிய வர முடியல. அவங்க அங்க வெண்மணல் இருக்கிற அழகான கடற்கரையில உட்கார்ந்திருந்தாங்க. அநேகமா அவங்க கையில ஏதேனும் ஒரு குளிர்ந்த பானம் இருக்கும். குளிர்ந்த கடல் காற்று மற்றும் அது அவங்கள ரொம்ப இதமா தழுவிச் செல்லுது. அவங்களுக்கு இந்த உலகத்துல எந்த கவலையும் இல்ல. அவங்க அந்த தெளிந்த நீர்ப்பரப்ப வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தாங்க. அங்க பனைமரங்கள் மென்மையாக அசைந்தாடிக் கொண்டிருக்கின்றன. மாலையில அவங்க சென்று ஒரு பிரம்மாண்டமான இரவு விருந்து சாப்பிட போறாங்க. மறுநாள் காலையில தாமதமா எழும்பும் வரை நிம்மதியா தூங்க போறாங்க. பாவம் அந்த மனிதர்கள். இல்ல, நான் என் மேஜைக்கு பின்னால அமர்ந்திருக்கிறேன். அப்போ நான் இப்படி யோசிக்கிறேன். இத்தனை காகிதங்கள் வெளியே இருக்கும் அந்த போக்குவரத்து நெரிசல பாருங்க. நான் இப்போ அந்த போக்குவரத்து நெரிசலுக்குள்ளேயே வண்டி ஓட்டி வீட்டுக்குச் செல்லணும். அவர்கள் இருக்கும் இடத்துல நானும் இருக்க விரும்புறேன். அவங்க எத பார்க்கிறாங்களோ அதையே நானும் பார்க்க விரும்புறேன். அவங்க எத கேட்கிறாங்களோ அதையும் நான் கேட்க விரும்புறேன். அவங்க எத அனுபவிக்கிறாங்களோ அதையும் நான் அனுபவிக்க விரும்புறேன். பரலோகத்துல இருப்பவர்களை பொறுத்தவரை நான் அங்க போக ஆயத்தமா இல்ல தான். ஆனா என் உள்ளத்துல ஏதோ ஒன்று இருக்கு. அவர்கள் எத பார்க்கிறாங்களோ அதையே நான் பார்க்க விரும்புறேன். கரைந்துருகும் அன்பால நிறைந்த அந்த விழிகள நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கண்கள நான் நேராக பார்க்க விரும்புகிறேன். தேவனுடைய பிரசன்னத்துல கிடைக்கும் பேரின்பத்தையும் அந்த தெய்வீக ஒளியையும் நான் அனுபவிக்க விரும்புறேன். வெளிப்படுத்தின விசேஷம் விவரிக்கும் அந்த பரலோக நகரத்தை நான் பார்க்க விருப்பப்படுகிறேன். சிங்காசனத்தை சூழ்ந்திருக்கும் அந்த ஜீவன்களை நான் பார்க்க விருப்பப்படுகிறேன். அந்த ஓசைகளை நான் கேட்க விருப்பப்படுகிறேன். அந்த அற்புதங்களை பார்க்க விருப்பப்படுகிறேன். அந்த அனுபவங்களை நான் பெற விருப்பப்படுகிறேன். பரலோகத்துல இருப்பவர்கள் மிகச்சிறந்த நிலையில இருக்கிறாங்க. எனவே நம்மை விட்டு பரலோகத்திற்கு சென்ற நம் அன்புக்குரியவர்களுக்காக நாம் ஒருபோதும் துயரப்படக்கூடாது. அவர்கள் ஆதாயத்தையே அடைந்திருக்கிறார்கள். அதாவது இவ்வுடலை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட இணைந்திருக்கிறாங்க. சரி, கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அவர் நரகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடைப்பட்ட சுத்திகரிப்பு நிலையில இருக்கிறாரா? இல்ல, வேதம் சொல்லுது உடலை விட்டு பிரிந்திருப்பது என்பது ஆண்டவரோடு இணைந்திருப்பதே ஆகும். யாக்கோபு எழுதிய நிருபத்துல சரீர மரணம் என்பது நம்முடைய ஆவி சரீர உடலை விட்டு பிரிந்து செல்வதே என்று விவரிக்கப்பட்டுள்ளது. அதுதான் மரணம். உங்கள் ஆவியே நீங்கள் என்னும் உண்மையான நபர். கொரிந்தியர்களுக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் என் சரீரத்தை என் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறேன். நான் என் உடலை ஒடுக்கி பயிற்றுவிக்கிறேன். இல்லை என்றால் நான் தகுதியற்றவனாகி விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். சரி, இவர் இங்க குறிப்பிடும் அந்த நான் யார்? அவர் தன் சரீரத்தை பற்றி குறிப்பிடல. அந்த நான் என்பது உடலுக்குள் வசிக்கும் அந்த உள்ளான மனிதனையே குறிக்கிறது. நான் என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். நான் ஒரு ஆவிக்குரிய ஜீவன். நான் இந்த உடலுக்குள் வசித்துக் கொண்டே இப்போது இந்த 2 கண்களாகிய ஜன்னல்கள் வழியாக வெளியே இருக்கும் ஒரு கேமராவை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களோ அந்த 2 ஜன்னல்கள் வழியாக என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நண்பரே, அந்த சரீர உடல் என்பது நீங்கள் அல்ல. இது நீங்கள் வசிக்கும் வீடாகும். சரீர மரணம் என்பது நாம் இந்த உடல்களை களைந்துவிட்டு நித்தியத்திற்குள் அடி எடுத்து வைப்பதே ஆகும். நாம இல்லாமலேயே போய்விடுவதில்லை. வேதம் சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சரீரத்தை விட்டு பிரிந்திருப்பது கர்த்தருடனே கூட இருப்பதே. எனவே இயேசு நரகத்திற்கும் பரலோகத்திற்கும் இடைப்பட்ட சுத்திகரிப்பு நிலையில இருக்கிறார்னு வேதம் சொல்லல. சொல்லப்போனா வேதத்துல சுத்திகரிப்பு நிலை என்று ஒன்று இல்லவே இல்லை. நீங்கள் அதை நம்பி வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா பரிசுத்த வேதத்துல எங்குமே அது குறிப்பிடப்படல. உத்தரிப்பு ஸ்தலம்னு ஒன்று கிடைக்காது. அவர் லிம்போ என்று ஒன்றும் இல்லை. குழந்தைகள் இறந்த பிறகு செல்லும் இடம்தான் லிம்போ என்று ஒரு குறிப்பிட்ட மதச்சூழல்ல வளர்ந்து சிலர் நம்புறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வேதம் லிம்போ பற்றி எங்கும் குறிப்பிடல. இயேசு பரலோகத்துல பிதாவின் வலது பாரிசத்துல இருக்கிறார்னு வேதம் சொல்லுது. சரீரத்தை விட்டு பிரிந்திருப்பது என்பது கர்த்தரோடு கூட இருக்கிறத குறிக்குது. நான் தேவனுடைய சன்னதிக்கு செல்கிறேன், நான் பரலோகத்திற்கு செல்கிறேன். ஒரு மனிதன் இறக்கும்போது அவன் செல்லக்கூடிய திசைகள் 2 தான். நீங்கள் ஒன்று மேலே போக வேண்டும் அல்லது கீழே போக வேண்டும். நீங்க பரலோகத்துல தேவனோடு இருக்க போகிறீர்கள் அல்லது நரகம் எனப்படும் இடத்திற்கு போக போகிறீர்கள். என் நண்பரே, நீங்க அந்த இடத்திற்கு செல்ல ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். இறந்த பிறகு நீங்க சும்மா அங்கேயே சுற்றி திரிவதில்லை. நீங்க போய் கர்த்தரோடு கூடவே இருக்க போகிறீர்கள். நீங்க அங்கே தங்கி ஏதோ ஒரு வீட்டுல ஆவியாக அலைய போறதில்லை. நீங்க அங்கே தங்கி உங்க அன்புக்குரியவர்களுக்கு செய்திகளை அனுப்புவதில்லை. என் நண்பரே, அத்தகைய காரியங்களை செய்பவை கெட்ட ஆவிகள். ஆமா, வேதாகமத்துல குறிப்பாக புதிய ஏற்பாட்டுல இத்தகைய காரியங்களை நீங்க பார்க்கவே முடியாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஏனெனில் நாம் மரிக்கும் போது பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கவே அங்க போகிறேன். இப்போது பவுல் தொடர்ந்து பேசி இந்த வசனத்துல சில வல்லமையான காரியங்களை சொல்றாரு. 21 முதல் 26 வரை இருக்கும் வசனங்கள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில்
பிழைத்திருக்கிறதினாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும் படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நாம இப்போ வாசித்த வசனத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பவுல் சொல்றாரு, நான் சரீரத்தில் தொடர்ந்து வாழ்ந்தால் அது என் உழைப்பின் மூலம் அதிக பலன் கிடைப்பதை குறிக்கும். ஆனா நான் மிகுந்த மன உளைச்சல் இருக்கிறேன், எதை தேர்ந்தெடுப்பதுன்னு தெரியல என்றார். ஒரு நிமிட காத்திருங்கள். தெரிந்து கொள்வதா? பவுலே, நீங்க எதை பற்றி பேசுறீங்க? நீங்க ஒரு ரோமானிய சிறைச்சாலையில அடைப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கே அங்க என்ன தெரிவு இருக்கிறது? இப்போது அநேகமா அவர்கள் உங்கள் தலையை துண்டிக்க கோடாரியை தீட்டிக் கொண்டிருக்கலாம். எதை தேர்ந்தெடுப்பது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்கிறீர்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? இங்க தங்கி இருக்கிறதா அல்லது பரலோகத்திற்கு செல்வதா? அவர் சொல்றாரு, எனக்கு இங்கிருந்து புறப்பட்டு நங்கூரத்தை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது என்று. ஆனா தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் இருக்குதுங்கிறத என்னால உணர முடியுது. நான் இங்கே தங்கி இருந்தா உங்க மத்தியில இன்னும் அதிகமான ஆவிக்குரிய கனிகளை பெற முடியும். எனவே நான் தங்கியிருப்பதே உங்களுக்கு அதிக தேவையாகவும் அதிக பிரயோஜனமாகவும் இருக்கும். இப்போது நீங்க இதை பற்றி சிந்தித்தா இது உங்களுக்கு விசித்திரமா தெரியலாம். அவர் ஒரு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுகிறார். சரியா? பவுல் தன்னை ரோமின் கைதி என்று ஒரு முறை கூட சொன்னதில்லை. ஆனா வேத வசனங்கள்ல பலமுறை அவர் தன்னை இயேசு கிறிஸ்துவின் கைதி என்றே குறிப்பிடுகிறார். யார் உண்மையிலே அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பது பவுலுக்கு தெரிந்திருந்தது. நண்பரே, அது ரோம சாம்ராஜ்யம் அல்ல. அவர் சொல்லுகிறார், பாருங்கள், நான் விடுவிக்கப்பட போகிறேன், நான் உங்களை மீண்டும் சந்திக்க போகிறேன். இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வசனங்கள் 24 முதல் 26. அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும் படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உங்களை மீண்டும் சந்திக்க போகிறேன். அப்படியானால் அவரால் இதை எப்படி சொல்ல முடிந்தது? அவரால் இதை எப்படி செய்ய முடிந்தது? சரி, அதுக்கான 4 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இதோடு இன்றைய நிகழ்ச்சியை நான் முடிக்க போகிறேன். முதலாவது, அவரால் இப்படி சொல்ல முடிந்தது ஏனென்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர். அவர் தன்னை முழுமையாக கிறிஸ்துவுக்குள் ஒப்புவித்திருக்கிறார். பிலிப்பியர் 1 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அவர் தன்னை இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்கிறார். 2வது காரணம், அவர் தேவனுடைய சித்தத்திற்குள் இருந்தார். அப்போஸ்தலர் 23:11 இயேசு அவருக்கு தரிசனமாகி, பவுலே, நீ எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமிலும் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் ரோமில் இருப்பது என்பது தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. தான் தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். 3வது காரணம், தேவன் அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் முடிக்கல. அவருடைய ஓட்டம் இன்னும் முடியல. அவர் இன்னும் அதிகமா ஆவிக்குரிய கனிகளை தர வேண்டியிருந்தது. அந்த உண்மையை அவர் அறிந்திருந்தார். 4வது காரணம், அவரிடம் விசுவாசம் இருந்தது. அவர் சொன்னாரு, இந்த நம்பிக்கை கொண்டிருப்பதால் இதுவே விசுவாசம் என்பதற்கான கிரேக்க மூலச்சொல்லாகும். இந்த விசுவாசத்தை, அதாவது நான் விடுவிக்கப்பட போகிறேன் என்ற அந்த உள்ளான நம்பிக்கையை நான் கொண்டிருப்பதால் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவையானதை கொடுப்பார். எனக்குள்ள ஒரு தீவிரமான எதிர்பார்ப்பு இருக்கு. நான் உங்களை மீண்டும் பார்ப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனாக திகழ்ந்தார். நான் இன்னும் நிறைய சொல்ல விருப்பப்படுகிறேன், ஆனா என்கிட்ட போதிய நேரம் இல்ல. எனவே நண்பரே, நம்ம மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தை உங்க இருதயத்தை உயிர்ப்பிக்கட்டும். பேலிஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் BelisConley.com-க்கு இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு சுவிசேஷத்தின் நற்செய்தியோடு கூட உலகம் முழுக்க சென்றடைகிறது.